5 பெண் பிள்ளைகளை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதாவது ஆடம்பரமாக வாழக்கூடிய தாய், பொறுப்பில்லாத தந்தை, ஒழுக்கமில்லாத மனைவி, துரோகம் செய்யக்கூடிய உடன்பிறப்புகள், பிடிவாத குணம் கொண்ட பிள்ளைகள், இந்த 5ஐயும் பெற்றால் அரசனை போன்ற செல்வம் உடையவன் கூட அவற்றை எல்லாம் இழந்து ஆண்டியாவான்னு ஒரு கட்டுக்கதை சொல்லுவாங்க. ஆனால் இது தவறான விளக்கம். இதற்கு உண்மையான விளக்கத்தை பார்க்கலாம். நமசிவாய என்று சொல்லக்கூடிய மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ம் தான் 5 பெண் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியது. இந்த பஞ்சபூதங்களும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் சரிசமமா இருப்பது கிடையாது. ஒன்று அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வச்சுதான் இறைவன் படைச்சிருக்காரு. இந்த பஞ்சபூதங்களையும் எவன் ஒருவன் சமநிலைப்படுத்தி பெறுகின்றானோ அவன் அரசனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஆண்டி கோலத்துல தான் இறைநிலை அடைவான். இந்த 5ஐயும் சமநிலைப்படுத்தி நம் முன்னோர்களான சித்தர்கள் பெற்று ஆண்டி கோலத்துல இறைநிலை அடைந்ததால தான் 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க.